ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பசங்களுக்காக பொட்டேட்டோ ஃப்ராங்கி பண்ண போகிறேங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஒரு கப் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேங்க. அதோட 1/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ ஸ்டஃபிங்காக 2 பொட்டேட்டோ எடுத்துகிட்டு நல்லா பீல் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அதுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ அதோட 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சாட் மசாலா நான் வீட்டில் அரைச்சது தாங்க. 2 சின்ன ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு லெமன் மட்டும் ஒரு அரை மூடி லெமன் மட்டும் நல்லா பிழிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ வந்து சப்பாத்தி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டுங்க. இப்போ வந்து ரோல் பண்ணுறதுக்காக சில்வர் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி வச்சுட்டு நம்ம பண்ணியிருக்கோம்ல ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டால் நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ராங்கி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.